என்ன ஆறுமுகம், அதிர்ச்சி ஆயிட்டியா? எனக்காக பைரவி என்ன வேணாலும் செய்வாடா. பைரவி இங்க வந்தது உனக்கு பிடிக்காம நீ எங்க அவளை போன் பண்ணி தொந்தரவு பண்ணுவியோன்னு என் வீட்டுக்கு வந்ததுமே அவ போனை சுவிட்ச் ஆஃப் பண்ணி வச்சிட்டா. வேணும்னா நீ அவளுக்கு கால் பண்ணி பாரு. பைரவியே என்கிட்ட எதுவும் சொல்லாமல் சஞ்சய் வீட்டுக்கு போனா. ஃபோனை வேற சுவிட்ச் ஆஃப் பண்ணி வச்சிருக்கா. ஏன் அப்படிலாம் பண்றா? இல்லை, பைரவி இந்த மாதிரிலாம் பண்ணக்கூடியவே இல்லை. இந்த சஞ்சய் தான் ஏதோ சூழ்ச்சி பண்றான். என்கிட்ட கூட சொல்லாமல் எதுக்கு பைரவி சஞ்சய் வீட்டுக்கு போகணும்? அவ எதுக்கு அங்கே போய் அவனுக்கு சமைச்செல்லாம் கொடுக்கணும்? ச்சே. ஃபோனை வேற ஏன் சுவிட்ச் ஆஃப் பண்ணி வச்சிருக்கா? இந்த பைரவி ஏன் இப்படி பண்றான்னு தெரியலையே. சும்மா விளையாடாத சிந்து. உண்மையிலே புடவை மாட்டிக்கிச்சு. நான் நம்ப மாட்டேன். டாக்டர் உண்மையிலே புடவை மாட்டிக்கிச்சு. டாக்டர் என்ன காப்பாத்த பயமா இருக்கு. எனக்கு டாக்டர் சிந்து, செக்யூரிட்டி எஸ்கலேட்டர் ஆஃப் பண்ணுங்க. இரு சிந்து. டாக்டர் இரு ஒரு நிமிஷம்.
ஒன்றும் இல்லை ஒன்றும் இல்லை ஒன்றும் இல்லை பயப்படாத ஒன்றும் இல்லை ஒன்றும் இல்லை சிந்து ஒன்றும் இல்லை ஒன்றும் இல்லை ஒன்றும் இல்லை ஏய் அடி எதுவும் பட்டிருக்கா ஒன்றும் இல்லை அது ஓகே பார்த்து 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 ஒன்றும் இல்லை வா உனக்கு ஒன்றும் இல்லை சிந்து ஒன்றும் இல்லை பயப்படாத சார் அவங்க ஆ. பேக் தேங்க்ஸ் இருங்க இந்தாங்க சார் தேங்க்ஸுங்க பரவாயில்ல சார் என்ன டாக்டரே, நான் கூப்பிட போய்கிட்டே இருந்தேன். சாரி சிந்து நீ விளையாட்டுக்கு தான் சொல்றியோன்னு நினச்சிட்டேன் ஐ எம் ரியலி சாரி உனக்கு ரொம்ப அடிபட்டுருச்சா கையிலதே எங்க? அடிபட்டுடுச்சு. ஐயோ ஐயோ அப்புறம் காலையும் அடிபட்ட மாதிரி இருக்கு. சரி சரி பயப்படாத போகும்போது ஹாஸ்பிட்டல் போயிட்டு போலாம் வேற எங்கேயும் அடிபடலையே இல்ல, இதுக்கு தான் நீ அடிக்கடி பொய் சொல்லக்கூடாதுன்னு சொல்றது அப்படி சொல்றதால தான் நீ சீரியஸா கூப்பிட்டும் நான் விளையாட்டா எடுத்துக்கிட்டேன் தயவு செஞ்சு இந்த மாதிரி பொய் சொல்லி விளையாடுறத நிறுத்து சிந்து ஏய் ரொம்ப பயந்துட்டியா ம். அடிபட்டது கூட பிரச்சனை இல்ல டாக்டர். என் புடவை எல்லாம் வந்து மத்தவங்க எல்லாம் பாத்துக்கிட்டு இருந்தா அதே எனக்கு ஒரு மாதிரி சங்கடம் ஆயிடுச்சு. ஏய் சச்சே அதெல்லாம் ஒன்றும் இல்லை யாரும் உன்னை தப்பான எண்ணத்தோட பார்த்துருக்க மாட்டாங்க உனக்கு இப்படி ஆயிடுச்சேன்னு எல்லாரும் பதட்டமாக தான் பார்த்தாங்க நீ அதெல்லாம் மைண்டில் வச்சுக்காத இரு போலாம் வா சஞ்சய் நான் சமைச்சிட்டேன் நீ சாப்பிடுறியா ஏய் அதுக்குள்ள சமைச்சிட்டியா? ரொம்ப தேங்க்ஸ் பைரவி அண்ட் சாரி ஃபார் த பர்டன். எதுக்கு சாரி எல்லாம் கேட்டுட்டு இருக்க நீ என் ஃபேமிலிக்காக எவ்வளோ ஹெல்ப் பண்ணிருக்க நீ மட்டும் வரலனா காயத்ரிக்கு என்கேஜ்மெண்ட்டே நடந்திருக்காது ஆறுமுகம் மாறனை விட்டுட்டு ஜெயிலுக்கு போயிருப்பாரு நீ என் குடும்பத்தையே பெரிய ஆபத்துல இருந்து காப்பாத்திருக்க சஞ்சய் நீ செஞ்ச உதவியை நாங்கள் யாருமே மறக்க மாட்டோம் நீ இப்படி சொல்ற, ஆனா ஆறுமுகம் என்ன விரோதி மாதிரி பார்க்குற. படிக்காதவர் தானே, அவரால் நம்ம ஃப்ரெண்ட்ஷிப்பை பற்றி எப்படி புரிஞ்சுக்க முடியும்? ஒரு ஆணும் பெண்ணும் பழகினாலே அதை தப்பாக புரிஞ்சுக்கிற டைப் தான் ஆறுமுகம். அதனால தான் நான் உனக்கு ஹெல்ப் பண்ணுறது கூட ஆறுமுகத்துக்கு பிடிக்கல. இட்ஸ் ஓகே, அவர் என்னை தப்பாக நினைக்கிறத பற்றியோ இல்லை அடித்ததை பற்றியோ நான் கவலைப்படலை.